முக்கிய செய்தி. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களை தாங்க. நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதுபோல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பால்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சனை எழும் என குறிப்பிட்டு 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அரசு தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணைக்கு வராததால் மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் இடைக்கால தடை விதித்துள்ள இது குறித்து நீதிபதிகள் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீடித்த நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.